உங்க தலைவர் என்ன தஞ்சாவூர் மாநாட்டுல என்ன சொன்னாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க ஆர்வ என்னன்னு கேக்குறீங்களே, என்ன அப்புறம் ஆர்வ தானே சொன்னாரு. தண்ணிக்குள்ளார போய் அணையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அது ஆரோ. புரியுது? ஆரோ. ஆமா, ஆரோ. இல்ல பேர் சொல்லுங்க இன்னொரு வாட்டி. ஆரோங்க. ஆர்ஓ. ஆர்ஓ. அதுவே உங்களுக்கு தெரியல தலைவர் என்ன சொன்னாருன்னு. நீங்க என்னடா இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க போய் சொல்ல மாட்டோங்க. அது ஆர்ஓ இல்லைங்க, ஆர்ஓவி. ஓ, வி வேற சொல்லியிருக்காரா? வி வேற சொல்லியிருக்காரா? அதே தெரியல ஏங்க. விய தானே மறந்துட்டேன். புரியுதுங்களா? வேற எதையும் மறந்தனா? ஆரோ சொன்னோம்ல. ஆமா, ஆரோவுக்கு அப்புறம் வி மறந்துருக்கேன். அதனால என்னப்ப வந்து எல்லாத்துக்கும் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? பெண்களுக்கு வந்து தனி இடையர் அமைப்போம், பெண்களுக்கு ஒரு தனி இடத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எப்படி சிஎம்லையும் அதே தானா? கேண்டிடேட் அது மாதிரி தானா? பெண் எம்எல்ஏ, ஆண் எம்எல்ஏ. பெண் சிஎம், ஆண் சிஎம், பெண் அமைச்சர், ஆண் அமைச்சர், அப்படி ஏதாச்சும் அந்த மாதிரி இதுவா? எப்படி என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஒரு விஷயம் இல்ல, தமிழக வரலாற்றில் ஏதாவது நடக்குமா அது தெரியல. வச்சாலும் தப்பு இல்லை, அது உங்களுடைய இது. சொல்லுங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு தான் பேச்சுவாக்கில் சொல்றாங்களோ ஒழிஞ்சு ஓகே சம உரிமை கொடுக்குறாங்களா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஒரு பெண்ணுக்கு சுதந்திரமா வேலை செய்யறதுக்கு விடலங்க திமுக காரங்க. வேட்பாளர்ல எத்தனை பேர் பெண் வந்து வேட்பாளர்களா நிற்க வச்சிருக்கீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா இடத்துலயுமே ஏங்க. ஆமா, நான் மறந்து போயிட்டேன். ஏதோ பார்த்தாலே தெரிகிறது. மதுரை தஞ்சாவூர் பெண்ணுகிட்ட ஏதோ பணம் வாங்கிட்டு ஏதோ ஏமாத்தின மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க தொண்டர்கள் பொதுச் செயலாளர் ஏதோ ஏமாத்தினாரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அந்த பொண்ணை ஏமாத்தல, பொண்ணுகிட்ட பணத்தை தானே ஏமாத்தினாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றானுங்க? திமுக காரங்கன்னு இல்ல, ஏடிஎம்கே காரங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நாங்க யாரை ஏமாத்தணும்? அந்த பொண்ணை ஏமாத்தினீங்களே. அந்த பொண்ணு இடையில கூட சமீபத்துல தூத்துக்குடியில இருந்து ஒரு பொண்ணு வந்து கார் வழி எல்லாம் மறைச்சு. ஐயோ, அவங்களாம் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், பெண்களுக்கு சமத்துவம் சொல்றோம் அப்படின்னு. இப்படி இது என்ன? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முடியும். உங்க லட்சணம் என்ன? நீங்க வேற போங்க. அதான் இப்படியே சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் திகச்சு போய் பார்ப்பீங்க. சீரியஸா இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வாயில கையை வச்சு இப்போ வச்சிருக்கீங்களே, இந்த ஆச்சரியம் அப்ப இருக்கும். சீரியஸா ஐயோ இப்படி இருக்க அப்படின்னு. சரிங்க, உங்க தலை என்னடா இவ்வளவு நான் வந்த ஒரு பொது இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் அதை மட்டும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ரீசனை சொல்லுங்க. அதான் அதானே? அதான் அதானா? அதான் இல்லை, அதான் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஓ அதான் 33 வருஷம் எங்க தலைவர் உங்களுக்காக நடிச்சிருக்காரு. உங்களை சந்தோஷப்படுத்திருக்காரு. எங்களுக்கு என்ன எப்படியெல்லாம் கையை காலெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஆட்டினார் தெரியுமா? அதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கை தட்டினீங்க? உங்க வீட்டுல இருக்க என்னது கை கால் எல்லாம் ஆட்டி யார் கொடுத்தாரு? உங்க தலைவர் ஆட்டி யாருக்குங்க கொடுத்தாரு? கையை காலை ஆட்டி யாருக்குங்க கொடுத்தாரு?
யாரும் கொடுக்கணுமா இல்லை? மனுஷனை சந்தோஷப்படுத்தியிருக்காருல்ல. ஏங்க சன் டிவின்னு ஒரு டிவி தெரியுமா? யாருக்குமே தெரியாத, அடையாளம் தெரியாத ஒரு டிவியா அந்த சேனல் இருந்தது. எங்க தலைவனோட படத்தை போட்டு 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 மக்கள் இடத்துல கொண்டு போய் அந்த டிவியை எங்க தலைவன் கொண்டு போய் நிப்பாட்டினார். சன் டிவில வேற எந்த படமே போட்டதில்ல, விஜய் படம் மட்டும் தான் போட்டாங்க. அதான் உங்க தலைவன் படம் மட்டும் தான் போட்டாங்க நீங்க சொல்றத பார்த்தா. ஒரே ஒரு நாள் அஜித் ஒரு மேடையில், கலைஞர் உட்கார்ந்து அந்த மேடையில் பாத்தியா, தலைக்கு தில்ல பாத்தியா? அதான் தில் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தில்ல பாத்தியா? அந்த தில்லுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? என்ன? அந்த நைட்டு தான் தில்லா பேசினாரு. அடுத்த டேலேருந்து அவரோட படமோ, அவரோட டிவியில் அவரோட நிகழ்ச்சியோ, அவரோட பாட்டோ படமோ எதுவுமே அவர் எதிர்பார்க்கலைங்க.